வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி பார்க்கலாம். இந்த போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2 விதமான கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. 8th 10th அல்லது 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இதற்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 17,700 அதிகபட்சம் 52,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. 17,700 ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 20,000 பக்கமாக ஸ்டார்டிங்லேயே வந்து கிடைக்கும். எந்த ஒரு எக்ஸாம்ஸும் வந்து கிடையாது. டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும்தான் உங்களுக்கு வந்து பேஸ் பண்ணி இவங்க வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. தென் இதற்கான லாஸ்ட் டேட் 10/5/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் 2 விதமான கேட்டகரியில் என்னென்ன வகையான கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். பார்த்திங்க அப்படின்னா முதலாவது வகையான அப்ளிகேஷன் இது தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதற்கான ஏஜ் லிமிடேஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. SC STக்கு வந்து அதாவது 37 வயது, அடுத்தது MBC BC கேண்டிடேட்டுக்கு 34 வயது, அடுத்தது SC STக்கு பார்த்திங்க அப்படின்னா அதர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 32 வயது. ஸோ இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான சேலரி பேவை பொறுத்த வரைக்கும் 17,700 அதிகபட்சம் 50,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து நீங்கள் எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா என்ன போஸ்டிங் அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அதாவது அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற கேட்டகரி. இன்னும் ஒரு சில போஸ்டிங்ஸ் இருக்குது, அதை பற்றியும் பார்க்கலாம். ஸோ இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான கேட்டகரி இது தான். இதில் வந்து ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கங்க. ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. தென் பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கப்புறம் இதில் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கங்க. இங்கே நீங்கள் அதாவது ஆஃபீஸ் ஆஃப் அப்படிங்கிறது வந்து இங்கே என்ன அப்படிங்கிறது வந்து எழுதிக்கங்க, சரிங்களா? ஸோ அடுத்தது உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் நம்ம நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்ப்போம். ஸோ அதிலே வந்து இருக்குது, அதில் இருக்கிறத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் நேம், உங்களுடைய அப்ளிகண்ட் நேம் என்ன, உங்களோட ஃபாதர் நேம் அல்லது ஹஸ்பண்ட் நேம் என்ன, உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஏஜ், உங்களுடைய பெர்மனெண்ட் அட்ரஸ்ஸு இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. வித் பின்கோடோடு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட்டு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஜெராக்ஸ் காப்பியை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து அட்டாச் ப்ரூஃப் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 10th தான் படிச்சிருக்கீங்க, அதில் 12th அல்லது டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத எழுதிக்கங்க. அதே மாதிரி அதற்கான ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ணிக்கோங்க. அடுத்து அடிஷனல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் எழுதிக்கங்க. உங்களுடைய கம்யூனிட்டி வந்து என்ன அப்படிங்கிறத எழுதுங்க. அதற்கான ஜெராக்ஸ் காப்பிஸ் கம்பல்சரி வந்து அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எழுதுங்க, இல்லைன்னா டேஷ் போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிசபிலிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது ஆதார் கார்டு நம்பரையும் வந்து எழுதிக்கங்க. ஸோ இதெல்லாம் எழுதுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சைன் பண்ணிவிட்டு இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வகையான கேட்டகரிக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கூடிய அட்டாச் ப்ரூஃப்னு கொடுத்துருக்கிறது எல்லாத்துக்குமே நீங்கள் ஜெராக்ஸ் காப்பீஸ் கம்பல்சரி வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது 2வது கேட்டகரி என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா 2வது கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டோர் அட்டெண்டண்ட்டுக்கான போஸ்டிங்கான வேக்கண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் லிமிடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 37 வயது ஃபார் SC ST, 34 வயது BC MBC, 32 வயது பார்த்திங்கன்னா அதர்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதுமானது. சேமே சேலரி பொறுத்த வரைக்கும் 17,900 ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 20,000 பக்கமாக உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து கிடைக்கும். தென் அடுத்தது பார்த்திங்கன்னா இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இது தான். சேமஸ் இது வந்து நீங்கள் என்ன போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ணுறீங்க, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, தென் சேமஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் வந்து எழுதிக்கங்க. இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் என்னங்கிறத நாமளே வந்து சொல்கிறேன். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கங்க. அடுத்து உங்களுடைய நேமு, ஃபாதர் நேமு, தென் உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் ப்ரூஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இது மாதிரி வந்து கம்பல்சரி வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. தென் சேமஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து என்ன கேட்டிருந்தாங்களோ சேமஸ் அதே டீட்டெயில் தான் வந்து கேட்டிருக்காங்க. இதையும் வந்து பார்த்துக்கங்க. தென் இதனுடைய நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனையும் பார்த்துக்கலாம். அதில் இருக்கிற ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் நம்பர். ஸோ இந்த நம்பரை தான் நீங்கள் வந்து எழுதணும். ஸோ அதனால் வந்து இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஸ்டோர் அட்டெண்டன்ட்டு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் 2 விதமான கேட்டகரியில் வந்து சொல்லியிருக்காங்க. தென் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நானே வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மூலமாக நீங்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அது கூட இந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் வச்சு இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அனுப்பணும். 2 ப்ராக்கெட்டில் TN ARMD SQN NCC No. 4 1st floor சுப்ரமணியம் பில்டிங் ப்ரொமெனேட் ரோட் கேண்டன்மெண்ட் திருச்சிராப்பள்ளி 620001. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுனாலும் 0431
2962-175. ஸோ இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டோம் உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். 10/5/2023 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்து பார்த்துக்கங்க. உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேட்டா உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்கும். சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே 20,000 வரைக்கும் வந்து கிடைக்கும். உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் தான் இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு நேஷனல் கேடெட் கார்ப்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுடைய அப்ளிகேஷனில் எழுதிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் 1 அண்ட் லிங்க் 2ல் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த அப்ளிகேஷனுக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ ஸோ அதனுடைய லிங்க் வந்து மூலமாக நீங்கள் போயிட்டு எடுத்து அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. தேங்க்யூ.